கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று ஒரு அற்புதமான காரியத்தை இந்த அதிகாலை ஜெப வேளையிலே நாம் தியானித்து விட்டு ஜெபிக்க போகிறோம். இது நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய, அல்லது நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, அந்த சூழ்நிலையில் இருந்து உங்களுக்கு ஒரு விடுதலையை, மாற்றத்தை, ஒரு பெரிய வெற்றியை கொண்டு வருகிற, ஜெயத்தை கொண்டு வருகிற ஜெபமாய் இது இருக்கும் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. நன்றாக கவனியுங்கள். இந்த உலகத்திலே மனிதர்கள் எத்தனையோ பேர் எத்தனையோ பிரச்சனைகளிலும் உபத்திரவங்களிலும் பாடுகளிலும் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஐயா, மனிதர்களுக்கு சோதனையே இல்லாத, அல்லது போராட்டமே இல்லாத, யுத்தங்களே இல்லாத மனிதர்களையே நாம் பார்க்க முடியாது. எல்லோருக்கும் அவர்களுக்கு ஏற்றது போல பல்வேறு உபத்திரவங்களும் சோதனைகளும் இருக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். அவர் தகுதிக்கு, அவர் நிலைமைக்கு ஏற்றது போல பல ஆயிரம் சோதனைகளும் பல நூறு போராட்டங்களும் துன்பங்களும் உபத்திரவங்களும் வந்து போவதுண்டு. ஆனாலும் என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்கும் எனக்குமோ நிச்சயமாய் நாம் என்ன உபத்திரவத்தில் இருந்தாலும் சரி, எத்தனை சோதனைகளிலே இருந்தாலும் சரி, எத்தனை பாடுகள், உபத்திரவங்கள், எத்தனை சூழ்நிலைகள் மகா மோசமாய் சென்று கொண்டிருந்தாலும் சரி, நமக்கு விரோதமாய் எத்தனை யுத்தம் எழும்பினாலும் சரி, எல்லாவற்றிலும் இருந்து நம்மை விடுவிக்கிறவர் நம்மோடே இருக்கிறார், இருப்பார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அவரே நம்மை தாங்கி தப்புவித்து ஏந்தி சுமக்கிறவராயிருப்பார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று நீங்கள் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, ஐயா, அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் விலையேற பெற்ற ஒரு தேவ கிருபை இருக்கிறது, விலையேற பெற்ற ஒரு காரியம் இருக்கிறது. அது நமக்காகவே வாக்களிக்கப்பட்ட தேவ கிருபை, நமக்காகவே கொடுக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தையும் அவருடைய வாக்குத்தத்தங்களும். அவர்தாமே நமக்காக சொன்ன அற்புதமான தீர்க்க தரிசனங்கள் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆதலினால் எந்த சூழ்நிலையிலும் தேவ பிள்ளைகள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆதலினால் தான் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உங்களை விசாரிக்கிறபடியினால், அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் நீங்கள் அவர் மீது வைத்துவிட முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. இப்பொழுதும் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நிச்சயமாய் நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கென்று கர்த்தர் சொல்லுகிற நல்லதொரு வார்த்தை இருக்கிறது. நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து விண்ணப்பத்தோடும் வேண்டுதலோடும் ஜெபத்தோடும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது உங்கள் எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் வந்து உங்களை சூழ்ந்து கொள்ளும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதலினால் நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல், ஹல்லேலூயா, அவருடைய வார்த்தையை நம்புங்கள். எந்த சூழ்நிலையிலும் எத்தனை உபத்திரவங்கள், சோதனைகள், போராட்டங்கள் உங்கள் வாழ்க்கையிலே இருந்தாலும், நிச்சயமாய் அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் விலையேற பெற்றதாய் இருக்கிற அவருடைய கிருபையை கொண்டு வருகிற அவருடைய கிருபை உள்ள வார்த்தைகளை விசுவாசியுங்கள், நம்புங்கள். அவர் ஒரு நாளும் உங்களை தோற்று போக, ஒரு நாளும் உங்களை வெட்கப்பட்டு போக விடமாட்டார். நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. பாருங்கள், இப்படியாக சங்கீதம் 119 தாவீது சொல்லுகிறார், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. ஐயா, எத்தனை ஒரு அற்புதமான காரியம் பாருங்கள். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் கர்த்தாவே உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு காரியத்தை நன்றாக நினைவு கொள்ளுங்கள். ஒரு மனிதன் எத்தனை பெரிய ஆடம்பரமாய், ஐஸ்வர்யமாய், அற்புதமாய், உலகப்பூர்வமாய் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் வேதம் இல்லாத, கடவுள் இல்லாத, கர்த்தரை சார்ந்திராத ஒரு மனிதன் பிடிபட்டு அழிக்கப்படுகிற, அழிந்து போகிற விலங்குகளை, மிருகங்களைப் போல் இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. ஐயா, இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களை நிச்சயமாய், கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்குமாய் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைகளை எல்லாம் கர்த்தர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார் என்று நம்புங்கள். அவைகள் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும். நீங்கள் உபத்திரவப்பட்டதெல்லாம் நல்லது என்று ஒரு நாளிலே நீங்கள் சொல்லுவீர்கள். அதனால் நீங்க என்ன செய்வீங்கன்னு கேட்டீங்கன்னா, என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுவீர்கள். ஐயா, கர்த்தருடைய பிரமாணங்களை
கற்றுக்கொள்வதனால் எனக்கு என்ன பிரயோஜனம் என்று ஒருவேளை யாரோ சிலர் கேட்கலாம். கர்த்தருடைய பிரமாணங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளுவீர்களே ஆனால், ஐயா இந்த சத்தியங்களை நீங்கள் அறிவீர்களே ஆனால், என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த சத்தியமே உங்களை விடுதலையாக்கும். எங்கிருந்து விடுதலையாக்கும்? எங்கே இருந்தும் உங்களை விடுதலையாக்கும். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஏதோ சிறையிருப்பில் இருப்பது போல் இருக்கலாம், ஏதோ எத்தனையோ பிரச்சனைகளில் இருப்பது போல் இருக்கலாம், எத்தனையோ ஆபத்துகளில் அகப்பட்டு கொண்டது போல் இருக்கலாம். அங்கே இருந்தும் உங்களை அவர் விளம்பின வேதமே, இந்த சத்தியமே உங்களை விடுதலையாக்கும் என்று மறந்து விடாதிருங்கள். உங்க வாழ்க்கையில, உங்க பைனான்ஸ்ல, உங்க வேலையில, உங்க தொழில, உங்க ஊழியத்திலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உங்களுக்கு ஒரு வெற்றி திருப்பு முனை வேண்டுமா? அல்லது அங்கே இளமையிலே இருக்கிற உங்களுக்கு ஒரு விடுதலை வேண்டுமா? அல்லது ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் உங்கள் வாழ்க்கையிலே வர வேண்டுமா? நிச்சயமாய் சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது அந்த சத்தியமே உங்களை விடுதலையாக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. என் அன்பு சகோதர சகோதரிகளே, வியாதிகள், துன்பங்கள், வருத்தங்களில் இருந்து இந்த சத்தியம், கர்த்தருடைய வார்த்தைகள் உங்களை விடுதலையாக்க முடியும். எத்தனையோ பாடுகள், உபத்திரவங்கள், ஆச்சரியமான அதிசயமான மந்திர சூனியங்கள், எல்லா செய்வினை கோளாறுகளிலும் இருந்து இந்த சத்தியம் வார்த்தையை, கர்த்தருடைய வார்த்தையை ஆவியின் பட்டயமாய், விளக்காய், அக்னியாய், ஆவியாய், கண்மலையை நொறுக்கும் சம்மட்டியாய் இருக்கிற தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பிடித்துக் கொள்ளும் பொழுது இவைகள் எல்லாவற்றிலும் இருந்து இந்த வார்த்தைகளே, இந்த சத்தியமே உங்களை விடுதலையாக்கும். நீங்கள் உயர உயர பறக்க முடியாமல் பல்வேறு தடைகளும், பிரச்சனைகளும், சிக்கல்களும், ஆபத்துகளும் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில இருக்கலாம். ஐயா, நான் நினைத்தது போல் வாழ முடியவில்லை, என் குடும்பம் நான் நினைத்தது போல் இல்லை, எனக்கு ஒரு வெற்றி இல்லை, வெற்றி திருப்பு முனை வரவில்லை, ஒரு மாற்றம் இல்லை, ஒரு மறுமலர்ச்சி இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் நீங்கள் அவருடைய பிரமாணங்களை கற்று அறிந்து கொள்வதனால், இந்த சத்தியமே, நீங்கள் அவருடைய சத்தியத்தை அறிந்து தெளிந்து அதன்படி நடக்கிறவர்களாய் காணப்படும் பொழுது அந்த சத்தியமே உங்களை விடுதலையாக்கும். நீங்கள் எல்லாவற்றிலும் இருந்து விடுபட்டு உயர உயர எழுந்து பிரகாசிப்பீர்கள். உயர உயர எழும்பி ரெக்கைகளை அடித்து பறப்பீர்கள். இந்த உலகமெல்லாம் உங்களை ஆச்சரியமாய் பார்க்க போகிற காலம் வருகிறது. அதனால் இதே 67ஆம் வசனத்திலே சொல்லுகிறார் தாவீது, நான் உபத்திரவப்படுவதற்கு முன்பு வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். உமது பிரமாணங்களை, ஐயா, உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். அகங்காரிகள் எனக்கு விரோதமாய் பொய் பிணைக்கிறார்கள், நானோ முழு இருதயத்தோடும் உம்முடைய கட்டளைகளை கை கொள்ளுவேன். அவர்கள் இருதயம் நினந்துள்ளி கொளுத்திருக்கிறது, நானோ மைட்டி காட் உம்முடைய வேதத்தில் மனமகிழ்ச்சியாய் இருக்கிறேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, அவருடைய வேதம் நிச்சயமாய், அவருடைய வேதம் உங்களுக்கு மனமகிழ்ச்சியாய் இருக்கும். அதுவே உங்களுக்கு மனமகிழ்ச்சியாய் இருக்கிறது. எத்தனை உபத்திரவப்பட்டாலும் சரி, கவலைப்படாதிருங்கள். எத்தனை பாடுகள், உபத்திரவங்கள், சோதனைகள் உங்களை சூழ நின்றாலும் சரி, ஒரு நாளும் கவலைப்படாதிருங்கள். கர்த்தருடைய வார்த்தைகளை முழுமையாய் நம்புங்கள். ஓ மைட்டி காட், அது நிச்சயமாய் உங்களை, அவர் தம்முடைய வார்த்தைகளை கொண்டு உங்களை தேற்றுவார். உங்களை நிச்சயமாய் ஒரு நாளும் நீங்கள் வீழ்ந்து போகாதபடி, ஒரு நாளும் நீங்கள் தவறி போகாதபடி, நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் ஒரு நாளும் காலிடறி போய் எங்கோ எதிலோ அகப்பட்டு சிக்கி கொள்ளாதபடி, உங்கள் கால்களுக்கு கண்ணிகளில் சிக்கி கொள்ளாதபடி. ஓ, கர்த்தருடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது. உம்முடைய நீதி நியாயங்களை காத்து நடப்பேன் என்று ஆணையிட்டேன், அதை நிறைவேற்றுவேன் என்று சங்கீதக்காரன் சொன்னது போல நீங்களும் சொல்ல முடியும். ஐயா, உம்முடைய வசனங்கள் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு உம்முடைய வசனங்களே வெளிச்சமுமாயிருக்கிறது. ஓ க்ளோரி, எத்தனை மகிமையான காரியம் பாருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆதலினால் நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதீர்கள். ஆதலால் நீங்க சொல்லணும், ஐயா, நான் பொன்னிலும் பசும் பொன்னிலும் அதிகமாய் உமது கற்பனைகளிலே பிரியப்படுகிறேன்.
ஆச்சரியப்படுகிறேன். அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம் என்று சொல்லி பழகுங்கள். அதை விசுவாசியுங்கள். அவருடைய வேதத்திலே இரவும் பகலும் தியானமாய் இருந்து பாக்கியவானாய் பாக்கியசாலிகளாய் மாறுங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கை பெரிய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையிலே வரும். நீங்களோ ஒரு நாளிலே வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருப்பீர்கள். ஆச்சரியமும் அதிசயமுமான கிருபைகளை பெற்றுக் கொள்ளுவீர்கள். உபத்திரவப்பட்டது நல்லது. சொல்லுங்க வாய் திறந்து, ஐயா ஆமென். நான் உபத்திரவப்பட்டது சோதிக்கப்பட்டது நல்லது. ஆதலினால் கர்த்தருடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். நான் உபத்திரவப்படுவதற்கு முன்பாக வழி தப்பி நடந்தேன். ஓ க்ளோரி. இப்படியாய் நீங்க சொல்லும் பொழுது, நீங்க நம்பும் பொழுது, நீங்க நம்ப பண்ணின வார்த்தைகளை, நீங்க நம்பின தீர்க்க தரிசனங்களை, நீங்க நம்பி பிடித்திருக்கிற, ஒருவேளை நீங்கள் தளர்ந்து போயிருக்கலாம், நம்பி பிடித்திருக்கிற நல்ல வாக்குத்தத்தங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாய் நிறைவேறும். நீங்களோ உங்கள் வாழ்க்கையிலே வளர்ந்து சிறந்திருப்பீர்கள். இந்த வாழ்க்கையில, இந்த உலகத்துல அவருடைய வார்த்தையை மிஞ்சி, ஓ மைட்டி காட். அதனால் தான் வேதம் சொல்லுகிறது, ஒரு மனிதன் தேவனுடைய சித்தத்தின்படி வார்த்தையின்படி நடக்கிறவனாய், அவருடைய வார்த்தையின்படி செய்கிறவனாய் காணப்படுகிற ஒரு மனிதன் கண்மலையிலே கட்டின வீடு கட்டின ஒரு மனிதனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். மலைகள் வரலாம், வெள்ளங்கள் வரலாம், கடல் கொந்தளிக்கலாம், புசர் காற்று வரலாம், என்ன அழிவுகள் வேண்டுமானாலும் வரலாம். ஓ க்ளோரி. கண்மலையின் மேல் வீட்டை கட்டினவன், கர்த்தருடைய வார்த்தையின் மேல் வீட்டை, நம்பிக்கையை வைத்து வீட்டை கட்டினவன், வாழ்க்கையை கட்டினவன், எந்த ஆபத்து வந்தாலும் அவன் விழுந்து போவதில்லை, அழிந்து போவதில்லை, அதிலே ஒரு மாற்றமும் இல்லை. நிச்சயமாய் இந்த பாக்கியமுடைய வார்த்தைகள் அநேகமாயிரம் பொன் வெள்ளிகளை பார்க்கிலும் நீ அவர் விளம்பின வேதமே உங்களுக்கு நலம் என்பதிலே மாற்றமே இல்லை. இந்த நிகழ்ச்சியை ஸ்பான்சர் செய்த அன்பு சகோதர சகோதரிகள், ஓ அரக்கோணம் மார்சல் விஜி என்கிற அருமையான இந்த குடும்பத்தாருக்காக ஜெபிக்கிறோம். அரக்கோணத்தை சார்ந்த மார்சல் விஜி என்கிற அற்புதமான தம்பதியினர், அவர்கள் பிள்ளைகளோடு வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருக்கும்படியாய் கர்த்தர் எல்லா வகையிலும் அநேகமாயிரம் பொன்வெளிகளை காட்டிலும் அற்புதமான வார்த்தைகளை கொடுத்து, நல்ல வாக்குத்தத்தங்களை கொடுத்து, அவர்களையும் அவர்கள் பிள்ளைகளையும் குடும்ப வாழ்க்கையில் அவர்கள் வாழ்ந்து சிறந்திருக்கும்படியாய் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நீங்களும் அன்பு சகோதர சகோதரிகள், உங்களால் முடிந்தவர்கள் நிச்சயமாய் ஒரு நிகழ்ச்சியை ஸ்பான்சர் பண்ண பிரயாசப்படுங்கள். தொடர்ந்து நம்முடைய கூட்டங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த அதிகாலை ஜெப வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காகவும் நீர் விளம்புகிற நல்ல வார்த்தைகளுக்காக, அனுதினம் மன்னாவாய் அதிகாலை வேளையிலும் இரவு வேளையிலும் என் தெய்வமே நீர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இவர்கள் இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகள் எல்லாம் இவர்கள் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்காய் நீர் சொன்ன நல்ல வார்த்தையின்படியே ஆசீர்வதிக்கப்படும்படியாய் என் தெய்வமே இவர்களை உங்க சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இன்று உபத்திரவத்தில் இருக்கிற, பாடுகளில், துக்கங்களில், வருத்தங்களில், வேதனைகளில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும், ஐயா நாங்கள் உபத்திரவப்பட்டது நல்லது. ஓ, உபத்திரவப்படுவதற்கு முன்பாக வழி தப்பித்தான் நடந்தோம். இப்பொழுதோ கர்த்தாவே உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டோம். ஹல்லேலூயா. என்னையா பிரமாணம், இது என்ன லாபம் என்று நாங்கள் நினைப்பதற்கு ஒன்றுமில்லை. அநேகம் 1000 பொன் வெள்ளியை பார்க்கிலும் என் தெய்வமே நீர் விளம்பின வேதமும் உம்முடைய வார்த்தைகளும் விலையேற பெற்றது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் சுவாமி. அப்படியாய் நீர் உம்முடைய வார்த்தைகளை அனுப்பி என் தெய்வமே உம்முடைய பிள்ளைகளை விடுவிக்கிறதற்காக, எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து விடுவித்து, ஐயா இந்த சத்தியத்தின் மூலம், இந்த விடுதலை கொடுக்கிற சத்தியத்தின் மூலம் இவர்கள் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துகிற மகத்துவமான கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. என் தேவனாகிய கர்த்தர் தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளோடு பேசுவீராக. என்ன பிரச்சனைகளில் வந்திருக்கிறார்களோ, எத்தனை கொடுமையான
கடுமையான சிக்கல்களிலே வந்திருக்கிறார்களோ எல்லாவற்றிலும் இருந்து உம்முடைய வார்த்தையை அநேகம் ஆயிரம் பொன்வெள்ளியை பார்க்கிலும் விசேஷித்த வார்த்தைகளை கர்த்தாவே நீர் கொடுக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. நீரே உம்முடைய கிருபைகளை உம்முடைய பிள்ளைகளுக்காய் வைத்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஐயா, உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே நான் அழிந்து போயிருப்பேன் என்று சங்கீதக்காரன் சொன்னது போலவே என் தெய்வமே உம்முடைய வார்த்தையை அனுப்பி என் அன்பு சகோதர சகோதரிகளை அவர்களுடைய பிள்ளைகளை நீர் தேற்றி ஆற்றி அரவணைத்து அப்பா நீரே தாங்கி தப்புவித்து ஏந்தி சுமந்து வருகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் உம்முடைய வார்த்தையை அனுப்பி அநேகரை அழிவில் இருந்து பாதுகாத்தீரே. உம்முடைய வார்த்தையை அனுப்பி குணமாக்கினீரே. எல்லா வியாதிகள் துன்பங்கள் வருத்தங்களிலும் இருந்து விடுதலை கொடுத்தீரே. உமக்கு நன்றி சுவாமி. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. ஆதலினால் நாங்கள் ஒருபோதும் உம்முடைய கட்டளைகளை மறக்க மாட்டோம். அவைகளால் நீர் எங்களை உயிர்ப்பித்தீர். ஆமென். நன்றி செலுத்துகிறோம். பாடுகளும் துக்கங்களும் உபத்திரவங்களும் எங்களை சூழ்ந்து கொண்ட போதெல்லாம் நீர் அவைகளால் எங்களை உயிர்ப்பித்தீரே, எங்களை விடுவித்தீரே, எங்களுக்கு இரட்சிப்பை, சுகத்தை, ஆரோக்கியத்தை, ஐஸ்வரியத்தை கொடுத்தீரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். என்று உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனாகிய கர்த்தர் ஐயா உம்முடைய வார்த்தையினாலே இவர்கள் காலடிகளை நிலைப்படுத்தி ஒரு அநியாயமும் இவர்களை ஆள ஒட்டாதபடி என் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய அடியார் மேல் உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணி உமது பிரமாணங்களை எங்களுக்கு தொடர்ந்து போதிக்கும்படியாய் ஐயா உம்முடைய வேதத்தை மனுஷர் காத்து நடவாதபடியினால் என் தெய்வமே அவர்கள் அழிவிலும் அக்கிரமங்களிலும் துன்மார்க்க உலைகளிலும் அகப்பட்டுக் கொண்டது போல என் அன்பு சகோதர சகோதரிகளும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றுமாய் உம்முடைய சத்திய வசனத்தினால் போதிக்கப்பட்டவர்களாய் வேதத்திலும் உம்முடைய சத்தியத்திலும் நிலைத்திருக்கிற பிள்ளைகளாய் இவர்களை பலப்படுத்துவீராக. எல்லா அந்தகார கட்டுகளும் எல்லா பிசாசின் வல்லமைகளும் நீங்கி போகும்படியாய், எல்லா விதமான சிக்கல் சிரமங்களும் மாறி போகும்படியாய் என் தெய்வமே ஐயா உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவர்கள், எவ்வளவு இனிமையானவைகள் என் வாய்க்கு அவைகள் உம்முடைய வார்த்தைகள் தேனிலும் தெளித்தேனிலும் மதுரமாயிருக்கிறது என்று சொல்லப்பட்டபடியே உம்முடைய அற்புதமான வார்த்தைகளை தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஓ லார்ட் தயவாய் ஈந்தருள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய அனுக்கிரகமும் கிருபையும் சமாதானமும் உம்முடைய பிள்ளைகளை நிறைவாய் சூழ்ந்து கொள்ளட்டும். எந்த சூழ்நிலையில் தேவ சமூகத்திலே வந்திருக்கிறார்களோ அந்த சூழ்நிலையில் இருந்து ஒரு அற்புதமான மாற்றம் இந்த அதிகாலை ஜெப வேளையிலே வந்து சேரும்படியாய் ஜெபிக்கிறோம். எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி என் தேவனாகிய கர்த்தரையே நம்பி தேவ சமூகத்திலே வந்திருக்கிற ஒருவரும் என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரும் கெட்டு போகாதபடி உம்முடைய வார்த்தை என்னும் கிருபையினாலே உம்முடைய பரிபூரண கிருபையினாலே இவர்களை தாங்கி தப்புவித்து ஏந்தி சுமப்பீராக. நன்றி செலுத்துகிறோம். உளையான சேற்றில் இருப்பது போல் இருக்கிற பிள்ளைகள் ஐயா, அகங்காரிகளினால் அடக்கி வைக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள், அவதூறாய் எதிரெதிராய் பேசப்பட்டவர்களால் நொந்து நொடிந்து போயிருக்கிற உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள் தங்களை தாழ்த்தி உம்முடைய சமூகத்திலே இருக்கிறார்கள். என் தேவனாகிய கர்த்தர் அதிசயமும் அற்புதமுமான காரியங்களை செய்யும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய இரக்கம், பரிபூரண இரக்கம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை முழுமையாய் தாழ்த்தி உங்க சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. கர்த்தரும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், அல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாய் எத்தனை உபத்திரவங்கள், ஆபத்துகள், போராட்டங்களில் நீங்கள் இருந்தாலும் சரி ஐயா, இந்த அற்புதமான தேவ வார்த்தைகள் நீங்கள் அனுதினமும் கேட்கிற கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாம் பொன்னிலும் பசும் பொன்னிலும் அதிகமாய் பிரியப்பட வேண்டிய வார்த்தைகள் என்பதை மறந்து விடாதிருங்கள். என்ன உபத்திரவத்தில் இருந்தாலும் சரி இவைகள் எல்லாம் அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் அவர் விளம்பின நமக்கு கொடுக்கிற நல்ல வார்த்தைகள் எல்லாம் விசேஷித்தவைகள். இவைகள் ஒரு நாளும் பொய்யாய் போகாது, இவைகள் ஒரு நாளும் தோற்று போகாது. இந்த நல்ல வார்த்தைகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும். நீங்களோ வாழ்ந்து வளர்ந்து சிறந்திருப்பீர்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து நிச்சயமாய் அதிநிச்சயமாய் மேன்மைப்படுத்துவார். கர்த்தருக்குள்ளே மகிழ்ந்து களி கூறுங்கள். ஆமென்.